அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் எஸ். கலாதேவன். இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. அமெரிக்காவின் C-130 ரக 2 சரக்கு விமானங்கள் நாட்டுக்கு வருகை. நுவல்யா மாவட்டத்துக்கு பிரவேசிக்கும் வீதிகள் திறப்பு. நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டன. இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், கடும் மின்னல் தாக்கம் ஏற்படலாம், எச்சரிக்கை. ஜனாதிபதி மகாநாயகர்களை சந்தித்தார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் மூலம் நிதி உதவி. சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனி விரிவான செய்திகள். 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. கண்டி, கேகாலை, குர்நாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் C-130 ரக 2 சரக்கு விமானங்கள் நாட்டுக்கு வருகை. அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான C-130 ரக 2 சரக்கு விமானங்கள் கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இன்று வந்தடைந்தன. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் இந்த விமானங்கள் நாட்டை வந்தடைந்தன. குறித்த 2 விமானங்களிலும் 60 அமெரிக்க வீரர்கள் வருகை தந்துள்ளனர். நுவல்யா மாவட்டத்துக்கு பிரவேசிக்கும் வீதிகள் திறப்பு. நுவல்யா மாவட்டத்துக்கு பிரவேசிப்பதற்கான அனைத்து வீதிகளும் திறக்கப்பட்டுள்ளன. அனைத்து நிலைமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அத்தியாவசிய உதவிப் பொருட்கள் விநியோகிக்க நடவடிக்கைகளில் தற்போது எவ்வித இடையூறுகளும் இல்லை என பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார். நுவல்யா மாவட்டத்தில் 73 பேர் உயிரிழந்துள்ளனர். நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டன. கலாபாவி, ராஜாங்கனை, பொல்கொல, ரந்தம்மே, கெனியன், வெவாஹெரகல, போவதென்ன நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், கடும் மின்னல் தாக்கம் ஏற்படலாம், எச்சரிக்கை. மேல் சப்ரகம மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்றிரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதுடன் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று கண்டிக்கு விஜயம் செய்து மல்வத்து மகாநாயக்க தேரர்கள் திட்டுப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பான அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் மூலம் நிதி உதவி. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் மூலம் சுமார் 635 மில்லியன் ரூபாய் நிதியுதவி கிடைத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் வெளிநாட்டு நாணயங்களில் வைப்பிடுவதற்கான கணக்கினூடாக இதுவரை 61 மில்லியன் ரூபாய் நன்கொடையாக கிடைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இலங்கை வங்கியின் கணக்கின் ஊடாக 30,470க்கும் மேற்பட்ட வைப்புகள் பதிவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் சில முக்கிய செய்திகள். யாழில் இடிமின்னல் தாக்கியதால் பகுதியளவில் சேதமடைந்த தேவாலயம். யாழில் நேற்றிரவு இடம்பெற்ற இடிமின்னல் தாக்கத்தால் தேவாலயம் ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J187 சங்குவெளி கிராம சேவையாளர் பிரிவில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்திலே இந்த இடிமின்னல் தாக்கம் இடம்பெற்றது. இந்த இடிமின்னல் தாக்கத்தால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அம்புலுவாவ மலையில் மீண்டும் ஏற்பட போகும் பாரிய அனர்த்தம். அனுரவுக்கு நேரடியாக சென்ற தகவல். அம்புலுவாவ மலை அடிவாரத்தில் இருக்கும் கிராமங்கள் மீண்டும் மண்ணில் புதையுண்டு போகலாம் என கம்பளை பிரதேசத்தின் செயலாளர்
ஆத்ம திலுக்சி ஜனாதிபதிக்கு தெரிவித்துள்ளார். பிரதேச செயலாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளார். 2 வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மண் சரிவு மற்றும் பாரிய கற்கள் சரிந்து பாரிய அழிவு ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுவரை இலங்கையின் முக்கிய செய்திகள் கேட்டீர்கள். மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையில் சந்திக்கும் வரை